ரொம்பவே அதிபுத்திசாலித்தனமாக இந்த 8 வருஷம் அப்படின்னா எங்களை மக்களை ஏமாத்தி நல்ல உயர்ந்த ரேட்ல அடிச்சு நல்ல ஆதாயம் சம்பாதிச்சுட்டு இன்னைக்கு குறைஞ்ச மாதிரி நாட்டில் ஒரு நாடகம் பண்றீங்களா அப்படின்னு ஒரு பெரியவர் கேட்டார். உங்க எல்லாருக்கும் தெரியும் எங்க உயர்ந்த ரேட்டை போட்டோம், அது டிசைட் பண்ணது ஃபேக்டர் உங்களுக்கு தெரியாதா? நான் சொன்னேன்ல இப்போ உங்களுக்கு எப்படி எடுத்து சொன்னேன். அப்படியாக நிர்ணயிக்கப்பட்டதான் 2017 ரேட்டு. அது இந்த 8 வருஷம் நாங்க எதுக்கு அப்படியே மெயின்டைன் பண்ண மாதிரி இருந்துச்சு. 17 அது இன்ட்ரடியூஸ் பண்ணி ஒரு 2 வருஷம் செட்டில் ஆகல, அதுக்கப்புறம் உடனே ஆரம்பிச்சிச்சு கோவிட் வந்துட்டு 2 வருஷம் வரைக்கும் அது திருப்பி அடங்கட்டும், அதுக்கப்புறம் எக்கானமி நல்லபடி ஆகட்டும், அப்போ ஏதாவது பண்ணலாமா அப்படி சமயங்க பார்த்து அதை நல்ல விதமா எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ணி இப்போ 375 ஐட்டம் ரேட்டு குறைச்சலா பண்ணிருக்கிறோம். 2 ரேட்டுக்கு எடுத்துட்டு வரோம். 4 இருந்த இடத்துல 2 எடுத்துட்டு வரோம். சரி, இந்த டாக்ஸை பத்தி இவ்வளவு பேசுறீங்களேம்மா, என்ன விஷயம் அப்படின்னா 12 லட்சத்துக்கு இன்கம் டாக்ஸ் நோ டாக்ஸ் அப்படின்னு எடுத்துட்டு வந்த பத்தி சொன்னாங்க முன்னாடி. அது சம்பளம் வாங்குறவங்களுக்கு இல்ல ஆதாயம் சம்பாதிச்சு பிசினஸ் நடத்துறவங்களுக்கு அவங்களுக்குலாம் அந்த 12 லட்சத்தினால ஒரு ரிலீஃப் கிடைக்கும். அது ஒரு செக்ஷன். கார்பரேஷன் டாக்ஸ் 2019 மோடியை ரெடியூஸ் பண்ண சொன்னாரு. உலகத்திலேயே லோவஸ்ட் ரேட்டுக்கு எடுத்துட்டு வந்தது நம்ம நாட்டில் தான். அது கம்பெனிகளுக்கு போகும். அதுக்கப்புறம் இந்த எஸ்டிடி ஸ்டாக் ட்ரேடிங்ல ஈடுபடுறவங்களுக்கான ரேட்டு அது இன்னும் குறைங்கன்னு டிமாண்ட் இருக்கலாம், ஆனா குறைச்சோம். எல்லா அசெட்டையும் ஒரே லெவலுக்கு எடுத்துட்டு வந்தோம். ப்ராப்பர்ட்டி டாக்ஸ், கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ், எஸ்டிடி எல்லாத்தையும். இந்த ஒரு செக்ஷன். ஆனா இந்த ஜிஎஸ்டிங்கிறது நாட்டில் இன்னைக்கு பிறந்து வாழக்கூடிய ஒவ்வொரு அடல்ட்டையும், ஏன் அந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்களுக்கு கூட இந்த ஜிஎஸ்டி தாக்கம் அப்படிங்கிறது இருக்கும். அதனால இந்த வரி குறைப்பு 140 கோடி மக்கள் மேலேயும் தாக்குதல் ஏற்படுத்தக்கூடிய ஜிஎஸ்டியில் பெரிய ஒரு குறைப்பு. அதனாலதான் ப்ரொஃபசர் ஸ்ரீனிவாசன் சொல்றாரு இது ரெவல்யூஷன். சோ 4 ரேட்டை 2 எடுத்துட்டு வந்தது ஒரு. நெக்ஸ்ட், இது தீபாவளி போனஸா கொடுங்க அப்படின்னு பிரதமர் ஐயா சொன்னார் ரெட் ஃபோர்ட்ல இருந்து. நம்ம அதுக்கு முன்னாடியே முடிஞ்சு எடுத்துட்டு வந்துருவோம். நவராத்திரி போது கூட நிறைய பர்ச்சேசஸ் நடக்கும். பெங்கால் மாதிரி ஸ்டேட்ல, ஒரிசா மாதிரி ஸ்டேட்லாம் இந்த டைம்ல கூட நிறைய பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. நம்ம தீபாவளிக்கு துணி எடுப்போம், அவங்க நவராத்திரிக்கே கூட எடுப்பாங்க. அதனால முன்னாடி எடுத்துட்டு வரதுக்கான முயற்சி நடந்துச்சு. இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா 4 ரேட்டு இப்போ இருக்குன்னு சொன்னோம் இல்லைங்களா. அந்த 4ல 5, 12, 18, 28 12ல இருக்கக்கூடிய பொருட்கள் 100ன்னு வச்சுக்கோங்க. 100 ஐட்டம் இருக்குது 12% டாக்ஸ்லன்னு வச்சுக்கோங்க. 99 இன்னைக்கு 5க்கு போயிடுச்சுங்க. ஒரே 1% ஐட்டம் தான் 18க்கு எடுத்துட்டு போயிருக்கோம். சோ 12% இன்னைக்கு இல்ல. நான் 22ஆம் தேதியிலேருந்து 12% டாக்ஸ் இல்ல. அந்த 12%ல இருந்த 99% ஐட்டம்ஸ் 5% போயிடுச்சு. அதே மாதிரி 28 செப்டம்பர் 28% செப்டம்பர் 22 இல்ல, எக்ஸப்ட் ஃபார் தட் சின் குட்ஸ். அது அந்த காம்பன்சேஷன் செஸ்ஸுக்கு வாங்கின கடன் தீர்ந்தவுடன் அதுவும் போயிடும். சோ 28 இல்லைங்க. 28ல இப்ப வரைக்கும் இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் 90% 18க்கு போயிடுச்சு. அதாவது 10% குறைச்சல் வரி இப்போலேருந்து அந்த ஐட்டம்ஸ்ல. அதுல சிமெண்ட் கூட ஒரு ஐட்டம். சோ இது சும்மா உங்களுக்கு கொஞ்சம் ரஃபா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கோசம் அதை சொன்னேன். அடுத்தது 2017 ஜிஎஸ்டி வந்த புதுசுல 65 லட்சம் பேர் தான் ஜிஎஸ்டியில் இருந்தாங்க. 65 லட்சம் பேர் தான் ஜிஎஸ்டியில் இருந்தாங்க. அது இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆகி 1.51 crore 1.5 கோடி பேர் ஜிஎஸ்டியில் சேர்ந்திருக்காங்க. அது காங்கிரஸ் கட்சியின்
லீடர் ஆஃப் த ஆப்போசிஷன் லோக்சபால ஸ்ரீ ராகுல் காந்தி அவர்கள் சொல்ற மாதிரி கப்பர் சிங் டாக்ஸ் அப்படிங்கிறார். அது அப்பேற்பட்ட டாக்ஸா இருந்துச்சுன்னா, கொடூரமான டாக்ஸா இருந்துச்சுன்னா 65 லட்சம் பேர் குறைஞ்சிருக்கணும், 10 லட்சம் ஆயிருந்திருக்கணும். ஐயோ இது கபர் சிங் நாங்க வரலைங்க, இந்த ஜிஎஸ்டிக்குள்ளேயே வரலன்னு விட்டு போயிருப்பாங்க. அப்படி ஆகலைங்க. 65 லட்சம்னு இருந்தது 1.5 கோடிக்கு மேல ஜிஎஸ்டி வியாபாரிகள் சேர்ந்திருக்காங்க. அதனால வருமானமும் நம்மளுக்கு 7 கோடிக்கு மேல ஒவ்வொரு வருஷமும் வந்துட்டு இருந்த வருமானம் கூடி இன்னைக்கு 22 கோடிக்கு மேல வருமானம், 22 லட்சம் கோடிக்கு மேல வருது ஒவ்வொரு வருஷமும். In a year we earn 22.08 lakh crores from GST. முன்னாடி it was only 7.19 lakh crores. Next. இது நம்ம எல்லாரும் ஜிஎஸ்டி கவுன்சில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாரும் எந்த கட்சி சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி, இந்த ஜிஎஸ்டி இந்த ரெவல்யூஷனரி டிசிஷனை எல்லாரும் ஒத்துக்கிட்டு அதுலேருந்து ஒரு முடிவு, மக்களுக்கு நல்ல முடிவு கொடுக்கணுன்றதுனால யுனானிமஸா பாஸ் ஆயிடுச்சு. அதனால நான் எல்லா அமைச்சர்களுக்கும் நன்றி தெரிவித்து தனி நபர் லெட்டர் எழுதினேன் அவங்க எல்லாருக்கும். ரொம்ப நன்றி, நீங்க ஜிஎஸ்டியில் பாசிட்டிவா பகிர்ந்து கொண்டதுக்கு. மத்திய அரசின் மூலமா வந்த இந்த ப்ரொபோசலுக்கு உங்களுடைய ஆதரவை நீங்க அளிச்சிங்க, அதனால உங்க எல்லாருக்கும் நன்றின்னு கட்சி பாகுபாடு இல்லாம எல்லாருக்கும் நன்றி லெட்டர் நான் அனுப்பி கொடுத்தேன். ஏன்னா ஜிஎஸ்டியில் அது ஒரு கல்ச்சரா வந்துட்டு இருக்கு, that we take unanimous decision. அதுலேருந்து நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ரெவென்யூ ஒரு மாநிலத்துக்காகட்டும் இல்ல நாட்டுக்காகட்டும், ரெவென்யூ அப்படின்னு வரும்போது வரி மூலமா நமக்கு வர வேண்டிய பணம், நாட்டு மக்களுக்கு அதை நல்ல 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 திட்டத்தை கொண்டு கொடுக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷனுக்கு நம்மளுக்கு கையில பணம் வரணும். அந்த வியாபாரத்தில் இருக்கிறவங்க உங்க எல்லாருக்கும் அது புரியும். நாட்டுக்கு வரி மூலமா பணம் வரலன்னா நாட்டில் இருக்கக்கூடிய நல் திட்டங்கள் எதுவுமே முன்னேறாது. அதனால எல்லா ஃபைனான்ஸ் மினிஸ்டரும் அதுல ரொம்ப கருத்தா இருப்பாங்க. அதனாலதான் அங்க டிசிஷன் கூட யுனானிமஸா இருக்கு. இந்த விஷயத்திலையும் கூட இத்தனை ரேட் கட் குறையுதே, அந்த குறைச்சல் பண்ண நம்மளுக்கு வரக்கூடிய வருமானம் குறையுமேன்றது கவலை எல்லார் மனசுலும் இருந்துச்சு. ஆனா ஒருத்தர் கூட இந்த ப்ரொபோசலுக்கு எகென்ஸ்ட்னு சொல்ல, அந்த ப்ரொபோசல் நாங்க சப்போர்ட் பண்றோம், ஆனா அந்த வருமானம் குறைஞ்சிருச்சுன்னா யார் அது சரி கட்டுவா அப்படின்னு கேட்டாங்க. அது அடுத்த கொஸ்டின். முதல் கொஸ்டின் எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. அதனால அதுக்கு நான் நன்றி தெரிவிச்சு அவங்க எல்லாருக்கும் கூட லெட்டர் எழுதினேன். ஸோ அதுதான் இந்த மேப்ல சொல்ல விரும்புறோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, ஒரு எனக்கு முன்னாடி பேசினவங்க ஒருத்தங்க எடுத்து சொன்னாங்க, இந்த ஒரு ரெவல்யூஷனரி இந்த ஸ்டெப் மூலமா கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி மக்களுக்கு பணம் போய் சேருது. எப்படி போய் சேருது? நீங்க அதிகமா வரி கட்டாம பணத்தை உங்க கையில வச்சிட்டு இருக்கும்போது அந்த பணம் உங்களுக்கு போய் சேர்ந்ததான் கணக்கு. எனக்கு வராம, வரி மூலமா எனக்கு வராம அந்த பணம் உங்க கையிலேயே இருந்துருச்சுன்னா, அந்த பணம் உங்க கையில இருக்கிறதுனால நாங்க சொல்றோம், இந்த டாக்ஸ் கட் மூலமா 2 லட்சம் கோடி வரைக்கும் உங்க கையில இருக்கும் பணம், மக்கள் கையில இருக்கும் பணம். அந்த பணத்தை நாங்க வரியா வசூலிக்காம உங்க கையிலேயே வச்சிடுறோம். அது எதுக்கு ஈக்குவல்? இன்னைக்கு ஒரு செமிகண்டக்டர் தயார் பண்றதுக்கு PLI கொடுக்கிறோம். இதுக்கு முன்னாடி ஆட்டோமொபைல் பார்ட்ஸ் தயார் பண்றதுக்கு PLI கொடுத்தோம். அந்த தொழில நீங்க உற்பத்தி பெருக்கி ஒவ்வொரு ஐட்டமும் ஒரு எக்ஸ்ட்ரா, இப்ப இருக்கிறது 100 ஐட்டம் ப்ரொடியூஸ் பண்றீங்கன்னா 110 ப்ரொடியூஸ் பண்ணீங்கன்னா அந்த 10க்கு நாங்க உங்களுக்கு ஒரு ஊக்களிக்கிறதுக்கு PLI கொடுக்கிறோம் அப்படின்னு ப்ரொடக்ஷன் லிங்க்ட் இன்சென்டிவ் ஸ்கீம் PLI ஸ்கீம் எடுத்துட்டு வந்தோம். அந்த ஒரு ப்ரொடக்ஷன் லிங்க்ட் இன்சென்டிவ் ஸ்கீமுக்கு செமிகண்டக்டர் கொடுக்கிறோமோ ஆட்டோமொபைல் கொடுக்கிறோமோ, அந்த PLI ஸ்கீமுக்கு எவ்வளவு கொடுக்கிறோமோ அதை விட 10 மடங்கு இந்த வரி குறைச்சல்னால உங்க கைக்கு போகுதுன்றதை எடுத்து சொல்றோம். ஒரு PLIக்கு கொடுக்கக்கூடிய பணம் எவ்வளவோ அதை விட 10 மடங்கு பணம் உங்க கைக்கு போகுது ரேட் குறைக்கிறதுனால. மக்களே PLI அவங்க கையில இருந்து ப்ரொடக்ஷன் பெருகட்டும், மக்கள் மூலமாவே பெருகட்டும். அது எப்படி பெருகும்? நீங்க ஒரு பொருளை இன்னைக்கு குறைச்ச வரி மூலமா நிறைய வாங்க முடியுதுன்னா அந்த கம்பெனிக்காரன் இனிமே நிறைய உற்பத்தி செய்வாங்க.
அவங்க நிறைய உற்பத்தி செய்யற மூலம் நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும். நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுனால அவங்களுக்கு சம்பளம் பெருகும். அவங்களுக்கு சம்பளம் பெருகிறதுனால அவங்களும் வரி கட்டுறதுக்கு முன் வருவாங்க. ஒன்று டைரக்ட் டாக்ஸா, இல்ல பொருள் அவங்க வாங்குறதுனால இன்டைரக்ட் டாக்ஸ் மூலமா வரி வரும். ஸோ இப்படியாக எக்கனாமிக் சைக்கிள் ஃபாஸ்டா சுழன்று போறதுனால நாட்டுக்கு நல்லது. தி வர்ச்சுவஸ் சைக்கிள் அப்படின்வாங்க இங்கிலீஷ்ல. அதை தான் இந்த 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 சார்ட் மூலமா சொல்றோம். PLI மூலமா கொடுக்கக்கூடியது ஒண்ணுன்னா இது 10 மடங்கு மக்கள் கைக்கு பணம் போகுது, 2 லட்சம் கோடி. நான் இப்ப சொன்ன வர்ச்சுவஸ் சைக்கிள் விஷயம் இதுதாங்க. நிறைய மோர் ஸ்பெண்டிங் மீன்ஸ் ஹையர் டிமாண்ட், ஹையர் ப்ரொடக்ஷன். மோர் ப்ரொடக்ஷன் மீன்ஸ் மோர் ஜாப்ஸ். மோர் ஜாப்ஸ்னா வைடர் டாக்ஸ் பேஸ். வைடர் டாக்ஸ் பேஸ்னா ஃபவுண்டேஷன் ஃபார் ஈவன் லோவர் டாக்ஸஸ். டாக்ஸ் பேஸ் வைட் ஆயிடுச்சு. நான் இந்த ஜிஎஸ்டி ஆரம்பிக்கும் போது சொன்ன 65 லட்சம் தான் இருந்தாங்க ஜிஎஸ்டியில். இன்னைக்கு தேதிக்கு அது 1.5 கோடிக்கு மேல போயிடுச்சு. பேஸ் விரிவடைஞ்சது. பேஸ் விரிவடைஞ்ச உடனே என்ன பண்றோம்? ரேட்டை குறைக்கிறோம். அந்த ரேட் குறைச்சல் தான் இந்த சிஸ்டம் மூலம் எதிர்காலத்திலையும் வரும். இப்ப 2ஆ குறைச்சிருக்கோம். 4ஆ இருந்த ரேட்டை, 4 விதமான ரேட் இருந்ததை 2ஆ குறைச்சோம். அதை தவிர ஒவ்வொரு ஐட்டம் மேலேயும் வரிய குறைச்சோம். இந்த சைக்கிள் இப்ப நம்ம ஆரம்பிக்கிற இந்த சைக்கிளை நல்லபடியா முழுமையா அந்த எக்கானமியை திருகி நல்ல ஸ்பீடுக்கு வந்துச்சுன்னா இந்த 2 ரேட்டா இருக்கக்கூடிய டாக்ஸை கூட 1 ஆக்கிடலாம். ஏன் இப்ப அதை பண்ண முடியாதா? இல்ல, இன்னைக்கு தேதிக்கு அந்த 1 ஆக்க முடியாது. ஏன்னா நம்ம நாட்டில் மதுரையோ கோயம்புத்தூரோ சென்னையோ இருக்கிற அந்த அளவுக்கு கடலூரோ விருதுநகரோ ராமநாதபுரமோ இல்ல. டெவலப்மெண்ட் விதவிதமா இருக்கு ஒவ்வொரு இடத்துல. அந்த விதவிதமா இருக்கும்போது நாடு முழுவதும் ஒரு பிக்சர் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஏழையா போய் ஒருத்தர் செருப்பு வாங்க போனா, இல்ல நல்ல பணம் சம்பாதிச்சுட்டு அவங்க குடும்பத்துக்கு நல்ல ஒரு கிளாஸா ஒரு மர்சிடிஸ் பென்ஸ் வாங்க போறாங்கன்னு வச்சுக்காங்க. செப்பலுக்கு கொடுக்குற ரேட்டும் மெர்சிடிஸ் பென்ஸுக்கு கொடுக்குற ரேட்டும் 1ஆ இருந்துச்சுன்னா நம்ம சும்மா இருப்போமா? ஏங்க இந்த நாட்டில் இவ்வளோ அநியாயம் பண்றீங்க. அவன் பணக்காரன் போய் பெரிய காரை வாங்குறான்னா அவனுக்கும் அதே 5%, நான் ஏழை ஒரு செருப்பு வாங்குறேன் எனக்கும் 5% போடுறீங்களேன்னு கேட்க மாட்டோமா? இந்த உதாரணத்தை தான் அருண் ஜேட்லி அப்பவே எடுத்து சொன்னார். 4 ரேட் எடுத்துட்டு வரும்போதே அருண் ஜேட்லி சொன்னார். இன்னைக்கு கொஞ்சம் நல்ல ஒரு செட்டில் ஆயிடுச்சு ஜிஎஸ்டிங்கும் போது அதை 2ஆ குறைச்சிட்டோம். இந்த உதாரணத்தை நம்ம மனசுல வச்சுக்கிட்டோம்னா அடுத்த வரக்கூடிய சில காலங்களில் 2 கூட 1ஆ மாற்ற முடியும். ஆனா அது இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு தான், இன்னைக்கு இல்லை. அதை விளக்கி எடுத்து சொல்றதுக்கு தான் இந்த சார்ட். சரி, என்னெல்லாம் ஐட்டம் குறைஞ்சிச்சுங்க? உங்களுக்கு ஆல்ரெடி செய்தி வந்திருக்கும். 5லேருந்து சூன்யத்துக்கு 0க்கு போயிருக்கிற ஐட்டம் பாருங்க. டெய்ரி, மில்க், பன்னீர், கர்ட், இதெல்லாம் டெய்லி நம்ம டெய்ரி பிள்ளைங்களுக்கு பாலை கொடுங்க. நல்லா வளரணும்னா பிள்ளைங்களுக்கு பால் இருக்கணும், பன்னீர் இருக்கணும், வீட்டில் தயிர் சாப்பிடணும். அது மதுரை போல நல்ல சூடாக இருக்கக்கூடிய ஊரில் மோர் தயிர் ரொம்ப தேவை. இன்னைக்கு காலையில் கூட கலெக்டரோட ஏதோ பேசிட்டு இருக்கும்போது அவரும் சொன்னார், தயிர்கார வீதினே நம்ம ஊரில் இருக்குது இல்லைங்களா? அங்கே தயிர் வியாபாரம் மாத்திரம் நடக்கும் அந்த தெருவில். அந்த மாதிரிப்பட்ட எசென்ஷியல்ஸை 0க்கு எடுத்துட்டு வந்துட்டோம். அதில் வரியே இல்லை. அதே மாதிரி குரோசரிஸ், பலசரக்கு சாமான் எல்லாம் கூட 12ல இருந்துச்சு, மொத்தம் 5க்கு வந்துருச்சு. டெய்லி எசென்ஷியல் ஹேர் ஆயில், மேலூர்காரங்க மீதி எல்லாத்துக்கும் கை தட்டுறீங்க, இதுக்கு தட்ட மாட்டீங்களா? அந்த ஓரத்தில் உட்கார்ந்து இருக்காங்க, மேலூர் மேலூர் சொல்லக்கொள்ள கைத்தட்டல், இதுக்கு தட்டுங்க கொஞ்சம். அதே மாதிரி டெய்லி எசென்ஷியல்ஸ், ஷாம்பு, ஆயில், டூத் பேஸ்ட், பல்பொடி எல்லாம் 5க்கு வந்துருச்சு. அதே மாதிரி நெய், வெண்ணெய், பாத்திரம் வீட்டுக்கு வாங்குறோம். நம்ம ஊர்ல பெரிய பழக்கம் அது, எனக்கு நல்லா தெரியும். விருதுநகர்ல இங்க செட்டிநாட்டுல எல்லாம் திருப்பி திருப்பி சொல்லி காட்டுவாங்க. பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம்னா சீதனமா
அவங்க வீட்டுக்கு வேணுங்கிற சாமான் எல்லாம் வாங்கி ஒரு ரூம்ல அடுக்கி வந்தவங்களை பார்க்க சொல்லுவாங்க, பாருங்க எங்க பொண்ணுக்கு நாங்க இதெல்லாம் கொடுக்குறோம். நிஜமா இல்லையா? தேங்க்யூ மேலூர். 12% 5% வந்துருச்சு. நல்லா நான் சீதனம் கொடுங்கன்னு சொல்ல, மீடியாக்காரங்க இருக்காங்க, நானும் ஒரு பெண்ணு தான். ஆனா இப்போ ஒரு பொருள் வாங்க போனோம்னா இன்னைக்கு மனசார சரி நம்ம கவர்மெண்ட் எடுத்துக்கிறதுல பணம் நம்ம கையில கொஞ்சம் இருக்குது, இவ்வளவு வாங்கணும்னு நினைச்சா இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் கூட ஜாஸ்தியா வாங்கலான்ற அந்த தன்மை வரும் மனசுல இருந்து தான் இதை எடுத்து நான் சொல்றேன். இதனால வீட்டு பொருள் எல்லாம் சொல்லிட்டேன். ஹெல்த்துக்கு இன்சூரன்ஸ் ஒரு பெரிய ஒரு அரசியலாவே பண்ணிட்டாங்க. ஜிஎஸ்டி வந்த பிறகு ஹெல்த் இன்சூரன்ஸுக்கு வரி, நீங்க கட்டுற பிரீமியம் மேல வரி. ஜிஎஸ்டி வந்த பிறகு வந்த விஷயம் இல்ல அது. ஜிஎஸ்டிக்கு முன்னாடிலேருந்தே இன்சூரன்ஸ் பிரீமியம் மேல டாக்ஸ் இருந்துச்சு. ஆனா அரசியல்னா என்ன வேணாலும் நாங்க பண்ணுவோம். பார்லிமெண்ட்ல வந்து ஓ மோடி ஐயா நீங்க எப்படி இதை அவரா கொண்டாரு. ஒவ்வொரு ஸ்டேட்லயும் இருந்துச்சுங்க முன்னாடி. நான் சொன்ன மாதிரி ஜிஎஸ்டியை முதல்ல எடுத்துட்டு வரும்போது எல்லாத்தையும் கலந்து ஆலோசிச்சு ஒரு ஸ்ட்ரக்சர்ல இந்த 5க்குள்ள எதுல போடணும்னு போட்டுக்கிட்டாங்க. சரி, கோவிட் வந்துச்சு போயிடுத்து. அதுக்கப்புறம் அந்த இன்சூரன்ஸ்னால பல பேருக்கு வந்த கஷ்டங்களை மனசுல வச்சுக்கிட்டு இன்சூரன்ஸ் பிரீமியம் மேல இருக்கிற ஜிஎஸ்டியை குறைங்க அப்படின்னு சொன்னோம். ரைட், அதை இன்னைக்கு கம்ப்ளீட்டா எடுத்துட்டோம். சோ நீங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் இண்டிவிஜுவலாவோ இல்ல உங்க குடும்பத்துல ஃப்ளோட்டர்ன்ற வார்த்தை போடுவாங்க இன்சூரன்ஸ்காரங்க, இங்க இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்டவங்க யாராவது இருந்தா புரிஞ்சுக்குவாங்க. அவங்க எல்லாருக்கும் சேர்த்து போட்டு இன்சூரன்ஸை ரிமூவ் பண்ணிட்டோம், டாக்ஸ். சோ இப்படி ஒவ்வொரு ஐட்டமா நம்ம பார்த்துட்டு போனோம்னா, காரு நாங்க ரொம்ப தமிழ்நாட்டில் மிடில் கிளாஸ் நிறைய பேர் இருக்கீங்க, நம்ம அதை பத்தி பேசுறதுல நம்ம கூச்சமே இல்லாம சொல்லணும். சின்ன டிவி இருக்குதுன்னா கொஞ்சம் பெரிய டிவி வாங்க ஆசைப்படுறவங்க, தப்பு என்ன? சின்ன கார் இருக்குதுன்னா இன்னும் கொஞ்சம் பெரிய காரை வாங்கலாம்னு நினைக்கிறோம், அதுல தப்பு என்னங்க? அதுக்கெல்லாம் இவ்வளவு வரி போடுறீங்களே. காரு, ஃப்ரிட்ஜ், ஏசி எல்லாம் 28லேருந்து 18க்கு வந்துருச்சு. சோ மிடில் கிளாஸ்க்கு தேவையான ஒவ்வொரு பொருளும் பார்த்து 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 குறைக்க சொன்னது மோடி ஐயா. 5 கேட்டகரி சொன்னாரு என்கிட்ட பேசும்போது. அவ்வளவு விவரமா சொல்லாட்டினாலும் மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்களை பார்த்துக்கணும், ஜிஎஸ்டியை சிம்பிளிஃபை பண்ணணும், எம்எஸ்எம்இ கஷ்டப்படுறாங்க. அதனால அவர் குத்துமதிப்பா அவர் சொன்னதை கேட்டுட்டு வந்துட்டு நாங்க 5 கேட்டகரியை பார்த்தோம். ஏழை குடும்பங்கள், மிடில் கிளாஸ் குடும்பங்கள், அதே மாதிரி ஆஸ்பிரேஷனல் மிடில் கிளாஸ். இப்ப ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்னு போட்டுட்டு நல்ல முன்னேற்றம் அடைந்த டிஸ்ட்ரிக்ட் மாதிரி பின்தங்கி இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட்ல கூட எடுத்துட்டு வரணும்னு அதுக்கு ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்னு பேர் கொடுத்து நம்ம விருதுநகர், ராமநாதபுரம் தமிழ்நாட்டில் ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட். மீதி மாவட்டங்கள் போல அதுவும் நல்லா உயரணும்னு தான் அதுக்கு நல்ல ஒரு அட்டென்ஷன் 4-5 வருஷமா நானே ஒரு 3 தடவை வந்து ரிவ்யூ எடுத்தேன். அந்த மாதிரி ஆஸ்பிரேஷனல் இப்ப இருக்கிற நிலைமையோட நல்ல நிலைமைக்கு முன்னேறணும்னு கோருவது ஆஸ்பிரேஷனல். சோ ஏழை மிடில் கிளாஸ் குடும்பங்கள், ஆஸ்பிரேஷனல் குட்ஸ், அதெல்லாம் தான் அந்த சிமெண்ட்டுக்கு, காரு, ஃப்ரிட்ஜ் இதெல்லாம் அந்த ஆஸ்பிரேஷனல் ஆஸ்பெக்ட். 3வது விவசாயிகளுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள். இத்தனை நாள் வரைக்கும் ஏன் விவசாயி பயன்படுத்துறாருன்னு தெரியாதா உங்களுக்கு? தெரியும். 1, இந்த சிஸ்டம் ஸ்டேபிள் ஆகணும். 2, விவசாயிகள் பயன்படுத்தக்கூடிய பல பொருட்கள் டியூவல் யூஸ்னுவாங்க. விவசாயி இல்லாதவர்களும் யூஸ் பண்ணுவாங்க அதே பொருளை. உதாரணத்துக்கு ட்ரிப் இரிகேஷன். ட்ரிப் இரிகேஷனுக்கு போடுற பைப்ஸ் இப்ப வரைக்கும் வேற யாரெல்லாமோ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இப்பவும் வேற யாரெல்லாமோ யூஸ் பண்றாங்க. இருந்தாலும் விவசாயிக்கு மனசுல வச்சுக்கிட்டு அவங்களுக்கும் அதை குறைக்கணும்னு விவசாயி பயன்படுத்தக்கூடிய டிராக்டர்லேருந்து இதர கருவிகளுக்கு எல்லாவற்றிற்கும் கூட 5க்கு எடுத்துட்டு வந்துட்டோம் டாக்ஸ். இட் வாஸ் சம்வேர் அட் 12. சோ 3வது கேட்டகரி விவசாயி. 4வது கேட்டகரி எம்எஸ்எம்இ, சிறு குறு தொழில்.
அவங்களுக்கு வேணுங்கிற ரா மெட்டீரியல் ஹை டாக்ஸ்ல இருக்குது. ஆனா அவங்க ப்ராடக்ட் 5ல போகுது இல்ல லோ டாக்ஸ்ல போகுது. அதனால அந்த 12லேருந்து 5க்கு இருக்கக்கூடிய அந்த டிஃபரன்ஸை சரி கட்டுறதுக்கு தான் ரீஃபண்ட் கொடுக்குறோம். இன்வெர்டட் டியூட்டி ஸ்ட்ரக்சருங்கிறோம். அங்க ஹையா இருக்கு, இங்க லோவா இருக்கு. அதனால அவங்களுக்கு முழுமையா அதை வசூலிக்க போக முடியாம இருக்கிறதுனால அதுக்கு நம்ம ரீஃபண்ட் கொடுத்து சரி கட்டுறோம். அந்த ரீஃபண்ட் மூலமா வரக்கூடிய ப்ராப்ளம்ஸும் இருக்கு. ரொம்ப நாள் ஆகுது, பணம் முடங்கி போகுது. ஸோ ஃபைனலா 4 சொல்லிட்டேன். 5வது, இந்த நாட்டுக்கு முன்னேற்றம் ஃபாஸ்ட் ஆகணும்னா எந்தெந்த செக்டருக்கு நம்ம உதவணும்? இந்த மாதிரி ஏற்றுமதியில் இருக்கக்கூடிய தொழில்கள் இல்ல சிறு குறு தொழில்கள். ஏன்னா 40% ஆஃப் ஆர் எக்ஸ்போர்ட்ஸ், பர்டிகுலர்லி என்ஜினியரிங் குட்ஸ் பார்த்தீங்கன்னா சிறு குறு தொழில் மூலமா தான் வருது, MSME மூலமா தான் வருது. இந்த 5 கேட்டகரியை வச்சுட்டு ஜிஎஸ்டியில் இருக்கக்கூடிய எல்லா பொருளையும் ஒன்னா பார்த்துட்டு எதை குறைக்கணும், எந்த அளவுக்கு குறைக்கணும் அப்படின்ற எக்ஸசைஸ் தான் கடந்த 8 மாசமா இன்டென்சிவா நாங்க பண்ண எக்ஸசைஸ். 8 மாசத்துக்கு முன்னாடி என்ன பிரதமர் ஐயா கூப்பிட்டு சொன்னார், நீ ஜிஎஸ்டியை ஒரு முறை நல்லா பாரு, சிம்பிளிஃபை பண்ணு. சரிங்க. அதே மாதிரி பட்ஜெட் தயார் பண்ணிட்டு இருக்கும்போது பிப்ரவரி மாசம் என்ன அந்த வேலை நடந்துட்டு இருக்கா? ஏன்னா அந்த ஜிஎஸ்டி விஷயம் பட்ஜெட்ல வராது, அந்த விஷயம் நடந்துட்டு இருக்காரு. மே மாசம் அதை முடிச்சுட்டு அவர்கிட்ட போய் சொன்னேன், இந்த மாதிரி பிரீஃபா உங்களுக்கு கொடுக்குற விஷயம். சரி, ஜிஎஸ்டிக்கு எடுத்துட்டு போ. அதுக்கப்புறம் தான் அதை முதல் முறையா சரியா எல்லா குரூப்பும் போட்டுட்டு ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு நம்ம போனோம். இதனால என்ன ஆயிடுச்சுங்க, இதுல வரக்கூடிய பெனிஃபிட் என்னன்றதை எடுத்து சொல்றோம். சரி, ரேட்டை மாத்திரம் குறைச்சோமா, 4 இருந்ததை 2 பண்ணோமா, அதோட நிறுத்தலைங்க. பணம் முடங்கி போயிடுது, எங்களுக்கு நீங்க ரீஃபண்ட் கொடுக்கறதுக்குள்ள ரொம்ப நாள் ஆகுது. இது ஒரு குறை இருந்துட்டு தான் இருந்துச்சு. இப்போ இந்த சிஸ்டம் புதுசா எடுத்துட்டு வர சிஸ்டம் மூலமா 90% ரீஃபண்ட் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிரும். நீங்க வெயிட்டே பண்ண வேண்டாம், யார் மூலமோ அப்ளிகேஷன் போட வேண்டாம், ஒண்ணுமே இல்லை. உங்களுக்கு வர வேண்டிய ரீஃபண்ட் 100 ரூபான்னா 90 ரூபா ஆட்டோமேட்டிக்கா உங்க கைக்கு வந்துடும். 10% தான், 100க்கு 10 ரூபா தான் வச்சு அதுல வேற ஏதாவது குறை நிறைகள் இருக்கான்னு பார்த்துட்டு அதை அப்புறம் கிளியர் பண்ணுவாங்க. சோ உங்க பணம் முடக்கம்ன்ற அந்த கவலை இனிமே இருக்காது. அதே மாதிரி ஜிஎஸ்டிக்கு ரிஜிஸ்டர் பண்ண வரீங்களா, என்னங்க ஒரு பேப்பர் கேட்கறாங்க, அதுக்கப்புறம் 4 பேப்பர் கேட்கறாங்க, அதுக்கப்புறம் எங்க இடத்துக்கு வராங்க, இன்ஸ்பெக்ட் பண்றாங்க, போறாங்க, சீக்கிரத்தில் முடிவடைய மாட்டேங்குது, எனக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் எப்போ கிடைக்கும்ன்ற அந்த கவலை இருந்துட்டே இருந்துச்சு. இப்போ 3 நாளைக்குள்ள உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆட்டோமேட்டிக் ஆயிடும். ஸோ இதெல்லாம் ஜென்ரலா உங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கோம். யூ கேன் மூவ் ஆன். இஸ் தேர் நெக்ஸ்ட் ஒன்? இது ஜென்ரலா உங்களுக்கு சொல்றேன், இந்த வரி எல்லாம் சரியான சமயத்துல சரி அமௌண்ட் வந்துருச்சுன்னா நாட்டுக்கு என்னெல்லாம் கிடைச்சிச்சுன்றத ஒரு உதாரணமா சொல்றோம். 144 வந்தே பாரத் ட்ரெயின் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது. ஏர்போர்ட்ஸ் 10 இருந்துச்சுன்னா இப்ப 20 ஆயிடுச்சு, டபுள் ஆயிடுச்சு நம்பர். அதே மாதிரி 60% நம்பர் இன்க்ரீஸ் ஆயிருக்குது ரோட்வேஸ்ல, ஹைவேஸ் கட்டடம். 25 கோடிக்கு மேல மக்கள் ஏழ்மையிலிருந்து நீக்கப்பட்டு வெளி கொண்டு வந்திருக்கோம். இன்னைக்கு அவங்க ஒரு லோவர் எண்ட் ஆஃப் மிடில் கிளாஸ்க்கு வந்திருக்காங்க. ஏழ்மையில இனிமே அவங்க இருக்க மாட்டாங்க. 25 கோடி மக்கள் அந்த கரீப் கல்யாண் அன்ன யோஜனாவோ இல்லை அவங்களுக்கு டைரக்டா டிபிடி மூலமா பணம் போறதோ எல்லாம் சேர்த்து போட்டு பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் பேங்க் ரிப்போர்ட்லேயே சொல்லிருக்காங்க 25 கோடி மக்கள் ஏழ்மையிலிருந்து வெளிவந்திருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் ஸ்டார்ட் அப்ஸ் இன்னைக்கு 350 தான் இருந்துச்சு 2013-14. அவங்க இன்னைக்கு 1.5 லட்சம் பேர் இருக்காங்க ஸ்டார்ட் அப்ஸ். அவர் தனியா பண்றாங்களோ அவங்க கீழே 2 பேரை வச்சுட்டு பண்றாங்களோ, ஸ்டார்ட் அப் மூலமா இந்த நாட்டில் எக்கானமி எவ்வளவு ஃபாஸ்டா சுழல்றது அப்படிங்கறத எடுத்து சொல்ல முடியாது. அதெல்லாம் நம்மளுக்கு வரி பணம் வந்ததுனால நம்ம அவங்களுக்கு உதவி கொடுக்க முடியுது. தட்ஸ் ஃபைன். இது ஒவ்வொரு உதாரணத்தோட நான் சொல்ல விரும்பினா இது நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணல.
ப்ரொஃபசர் ஸ்ரீனிவாசன் பேசினபோது சொன்னார் 90% இன்கம் டாக்ஸ் இருந்தது இந்திரா காந்தி அம்மா காலத்துல. நீங்க 100 ரூபா சம்பாதிச்சீங்கன்னா 90 ரூபா டாக்ஸா போகும். அது போய் இன்னைக்கு 12 லட்சம் வரைக்கும் நீங்க சம்பாதிச்சா கூட வரி கட்டாதீங்கிறோம் மோடி அரசாங்கத்துல. ஐட்டம்ஸ் திருப்பி உங்களுக்கு சொல்றேன். யூபி அரசுல 30% டாக்ஸ் இருந்துச்சு சிமெண்ட் மேல, இன்னைக்கு அது 18% ஆயிருக்கு. டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மெஷின் 30% டாக்ஸ் 18% வந்திருக்கு. காஸ்மெட்டிக்ஸ் 30% 5% வந்துருச்சு. பெண்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம். ரெஸ்டாரண்ட்ஸ் 21% இருந்துச்சு, இன்னைக்கு குடும்பத்தோட போய் நல்லபடியா ஒரு சனி ஞாயிற்றுக்கிழமையோ இல்ல வீட்டில் ஒரு பிறந்த நாளோ போய் நல்லபடியா வெளியில சாப்பிடணும்னு போறவங்களுக்கு 5% தான் டாக்ஸ். செருப்பு 18% இருந்துச்சு, 5க்கு வந்துருச்சு. சானிட்டரி பேட்ஸ் 0, 18%, 13% வரைக்கும் இருந்துச்சு. அது இன்னைக்கு பெண்கள் சுகாதாரம் ஹெல்த் கருதி அதையும் 0க்கு எடுத்துட்டு வந்திருக்கோம். சாக்லேட்ஸ் அந்த மாதிரி ஒரு லிஸ்ட் இருக்கு, நான் அதுல பெரிய விவரமா போல. ஃபர்டிலைசர் பத்தி யாரோ பேசினாங்க, 12% இருந்தது ஃபர்டிலைசர், யூரியா, இன்னைக்கு 5% ஆயிடுச்சு. அதனால எல்லா ஐட்டமையும் பார்த்து பார்த்து குறைச்சிருக்கோம். இங்க நம்ம இப்போ இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வியாபாரத்தில் இருக்கக்கூடியவங்க பேசுறீங்க, இங்க இருக்கீங்க, நான் ஹைலைட் பண்ண விரும்புறேன். நேஷனல் லெவல்ல ஃபுட் ப்ராசஸிங் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் அவர் எக்கானமி. 2024-25 அக்ரிகல்ச்சர் அண்ட் ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் ஏற்றுமதி $49.4 பில்லியன் நம்ம ஏற்றுமதி பண்ணியிருக்கோம் ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து. அதுல உணவுப் பொருட்கள் ப்ராசஸ் செஞ்சு வெளிநாட்டுக்கு அனுப்பப்பட்டது 20%. இந்த $49 பில்லியன் 20% உணவுப் பொருட்கள். தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். தமிழ்நாடு 2வது ரேங்க்ல இருக்கு, செகண்ட் ஹையஸ்ட் இன் நம்பர் ஆஃப் அக்ரோ அண்ட் ஃபுட் ப்ராசஸிங் யூனிட்ஸ். நம்ம நாட்டிலேயே இருக்கக்கூடிய எல்லா ஃபுட் ப்ராசஸிங் யூனிட்டையும் எடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் ஹையஸ்ட் நம்பர் இருக்கு. அண்ட் 8%, அதாவது இந்தியாவில் ஃபுட் ப்ராசஸிங்கோட டோட்டல் நீங்க பார்த்தீங்கன்னா அவுட்புட், அவங்க உற்பத்தி எவ்வளவு பண்றாங்களோ அதுல 8% தமிழ்நாட்டில் இருக்குது. இதை தவிர 24,000 சிறு குறு தொழில்கள் உணவு பொருட்கள் உற்பத்தியில இருக்காங்க. அதுல 1,100 யூனிட்ஸ் மீடியம் அண்ட் ஸ்மால் லார்ஜ் சைஸ் யூனிட்ஸ். இதெல்லாம் உணவு பொருட்கள் தயாரிக்கும் யூனிட்ஸ் இங்க தமிழ்நாட்டில் இருக்கு. அதை தவிர 8 GI டாக்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு உணவுப் பொருட்கள். மணப்பாறை முறுக்கு, கோவில்பட்டு கடலை மிட்டாய், இதெல்லாம் GI டாக்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உணவுப் பொருட்கள் பதப்படுத்தப்படுதல் பெரிய ஒரு தொழில், அதில் நிறைய வேலை வாய்ப்பு கூட இருக்கு. நான் 2047 பத்தி பேசினேன். முடிவா இந்த 80 வருஷங்களை கொண்டாடும் இந்த தருணத்தில் தமிழ்நாடு ஃபுட் கிரெயின்ஸ் மர்ச்சன்ட்ஸ் அசோசியேஷன் உங்களுக்கு நான் வரப்போற 20 வருஷங்கள்ல பெரிய பெரிய மாறுதல்கள் வரப்போறது. அதை நான் சும்மா ஒரு கோடி காமிச்சிட்டு என்னுடைய இந்த உரையை முடிச்சுக்கிறேன். டிஜிட்டலைசேஷன் ஆஃப் காமர்ஸ், இது ஒரு பெரிய ஒரு மாறுதல் வருது. அதுல உங்க அசோசியேஷன் தயாரா இருக்கணும், ரெடியா இருக்கணும். இ-காமர்ஸ், பிளாக் செயின் பேஸ்ட் ட்ரேசபிலிட்டி, அதாவது ஒரு பொருள் வாங்குறோம், அதை நம்ம உபயோகத்துக்கு முன்னாடி இது எங்க இருந்து வந்துச்சு, அதுல ஏதாவது குறை இருந்துச்சுன்னா அதை தேடி கண்டுபிடிச்சு அது லாஸ்ட்
எந்த யூனிட் தயார் பண்ணாங்களோ அந்த யூனிட் வரைக்கும் போறதுக்கான டெக்னாலஜிக்கல் லிங்க் இது தேவைப்படும். அதனால உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒரு 20 வருஷத்துக்கு வரக்கூடிய சேலஞ்சஸ் இந்த ஏரியாலேருந்து வரும். டிஜிட்டலைசேஷன் ஆஃப் காமர்ஸ், 2 சஸ்டைனபிள் பேக்கேஜிங் அண்ட் கிரீன் லாஜிஸ்டிக்ஸ். நீங்க இனிமே பிளாஸ்டிக் உபயோகிச்சு பொருளை ஒரு பேக் பண்ணியோ, உணவுப் பொருளை இப்பவே நீங்க பாக்குறாங்க, குடி தண்ணி பாட்டில கூட பிளாஸ்டிக்ல போடாதீங்கன்னு சொல்றாங்க. நாளடைவில் இது மாறி 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 நம்ம பொருளை நீங்க பேக் பண்ணும்போது மிக்சரோ, முறுக்கோ, வடையோ, இல்ல அப்பளமோ, வடகமோ எதை பேக் பண்ணா கூட சஸ்டைனபிளா பேக் பண்ணுங்க, கிரீனா பேக் பண்ணுங்கன்ற அந்த ஒரு கட்டுப்பாடு உங்க மேல வரத்துக்கு இருக்குது. அதுக்கு நம்ம தயாராகணும். இல்ல வந்துட்ட பிறகு ஐயோ எங்களால பண்ண முடியாதுங்க எப்படிங்கன்னு ரூலை மாத்துங்கன்னா அது ரொம்பவே இனிமே கஷ்டமா இருக்கும். அந்த சேலஞ்சுக்கு ரெடி ஆக வேண்டிய கடமை நம்மளுக்கு இருக்கு. 3வது இன்டிகிரேஷன் இன்டு குளோபல் சப்ளை செயின்ஸ். நீங்க ஒரு ரா மெட்டீரியல் வாங்குறீங்களோ இல்ல ஒரு பொருள் விற்கிறீங்களோ அந்த செயின்ல நீங்க இருக்கணும், அந்த குளோபல் செயினா இருக்கணும். இனிமே நம்ம நாட்டுக்குள்ள மாத்திரம் செயின் இல்லை, எங்கேயாவது ஒரு பொருள் குறைச்ச விலைல கிடைக்குதுன்னா அது அங்கிருந்து நம்ம வரவழைக்கிறோமா இல்லையா? அதனால அந்த குளோபல் வேல்யூ செயின்ல உங்களுக்கு லிங்க் இருக்கணும். அண்ட் ஃபைனலா எம்எஸ்எம்இயா இருந்தாலும், கோஆபரேட்டிவ் செக்டர்ல இருந்தாலும், இல்ல தனியா நீங்க ஃபெடரேஷன்ல இருந்தாலும் கூட டொமெஸ்டிக் மார்க்கெட்டையும் உங்க கண்ணில் வச்சுட்டு தான் நீங்க ஏற்றுமதியும் பண்ணணும். ஏற்றுமதி பண்ணுங்க, ஆனா நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பாப்புலேஷன் சைஸ், நம்மளுக்கு இருக்கக்கூடிய பர்ச்சேசிங் பவர், இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேயே ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கு. அந்த மார்க்கெட்டுக்கு தகுந்தபடி நீங்க பொருளை உற்பத்தியும் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதை விட நிறைய நேரம் எடுத்துக்க விரும்பல. எனக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த அசோசியேஷனுக்கு ரொம்ப நன்றி.